Hi students, நாம யூனிட் 2 Discrete டைம் சிஸ்டம் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் எக்ஸ் ஆஃப் என் இஸ் டிஃபைன்ட் அஸ். ஸோ எக்ஸ் ஆஃப் என்னு ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னலுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட சிம்பிள் வந்து எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். ஸோ எக்ஸ் ஆஃப் என்னு ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னலுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபார்முலா இஸ் summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. So this is the formula where z is a complex variable. So இதே polar formல நம்ம represent பண்ணணும் அப்படின்னா in polar form z is equal to r e power j omega. So zக்கு பதில் r substitute பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா r power minus n e power minus j omega n அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ வேறு என்னென்ன ஃபார்மேட்டில் நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஸோ இந்த டெஃபினேஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம், வேறு என்னென்ன வேரியன்ட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் x of z is equal to z transform of x of m. ஸோ x of nக்கு பதில் நான் x of mன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா my formula is so z transform of x of m is equal to என்ன வரும் அப்படின்னா equal to summation m equal to minus infinity to plus infinity x of m z power minus m. சரியா. ஸோ பாருங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே நான் வந்து என்னக்கு பதில் m எடுத்திருக்கேன். ஸோ இங்கே m எடுத்தால் லிமிட்ஸ்லேயும் m வரணும், இங்கேயும் எக்ஸ் ஆஃப் எம் வரணும், இந்த இசட்டோட பவர்லேயும் எம் வரணும் சரியா. சரி சார், வேறு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா இதையே வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இப்போ எக்ஸ் ஆஃப் எல்லுன்னு நான் எடுக்கிறேன் ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆஃப் எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சம்மேஷன் எல் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் எல் இசட் பவர் மைனஸ் எல். ஸோ இதுலேயும் நம்ம அதே தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னக்கு பதில் எல் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே எல் வந்தால் லிமிட்ஸ்லேயும் எல் வரணும், எக்ஸ் ஆஃப் எல் வரணும், இசட் பவர் மைனஸ் எல் வரணும் சரியா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இசட் சரியா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இங்கே வருங்க, இங்கே வந்து இசட் இருக்கு, இங்கே இசட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையும் என்ன வரணும், இசட் தான் வரணும் ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் அங்கே இசட் இருந்துச்சுன்னா இசட் சம்மேஷனுக்குள்ளேயும் என்ன வரணும், இசட் தான் வரணும் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இன் தி ஃபார்முலா ஆஃப் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரி சார், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலாலே சின்ன சின்ன லிமிட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூ சைடட் சீக்வன்ஸ். ஸோ டூ சைடட் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா சேம் தான், ஸோ லிமிட்ஸ் மட்டும் மாறும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா அதாவது டூ சைடட் சீக்வன்ஸ். அடுத்து வந்து 0 to infinity பாசிட்டிவில் மட்டும்தான் என்னோட வேல்யூ இருக்குது. ஸோ 0 to infinity இருந்தால் இட் இஸ் ஒன் சைடட் சீக்வன்ஸ் ரைட்டா. அடுத்து ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா எந்தெந்த வேல்யூ ஆஃப் இசட்டுக்கு ஐ வில் கெட் ஃபைனைட் வேல்யூ ரைட்டா. ஸோ அந்த ரீஜியனுக்கு பேர் தான் அது ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் ஆஃப் இசட் ஃபார் விச் எக்ஸ் ஆஃப் இசட் அட்டைன்ஸ் ஏ ஃபைனைட் வேல்யூ. ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த இசட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நான் இசட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எந்தெந்த வேல்யூஸுக்கெலாம் ஐ ஆம் கெட்டிங் தி ஃபைனைட் வேல்யூ அந்த வேல்யூஸ் இருக்கிற ரீஜியன்லாம் என்னது ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ரைட்டா. அடுத்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஆர்ஓசி. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் சீக்வன்சஸ் நமக்கு இருக்குது, ஒன்று ஃபைனைட் டியூரேஷன், இன்னொன்று இன்ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸ். சரி சார், ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸ்
So finite duration sequence la we have first right hand sequence. Right hand sequence, we have left hand sequence. Sorry sir, adana sir right hand sequence. சரியா? So right hand sequence is 1 for which x of n is equal to 0 for all n less than n naught. So n naught வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் but it is finite. So அந்த சீக்வன்ஸுக்கு இன்னொரு பேரு we have causal sequence. ஓகேவா? சரி சார், இது எப்படி சார் இருக்கும் இந்த ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ்? ஓகேவா? ஸோ எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் n equal to 0, n equal to 1, 2, 3, 4, 5. இந்த சைடு -1, இந்த சைடு -2, இந்த சைடு -3 அப்படியே போயிட்டே இருக்கு. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து n naught equal to 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ n naught equal to 2ன்னு எடுத்துக்கிட்டான் அப்படின்னா ஸோ n naught equal to 2. ஸோ திஸ் இஸ் மை n naught. n naught equal to 2 இவன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை விட கம்மியான வேல்யூஸ், என்னது 0, 1, 0, -1, -2, -3 இதோட வேல்யூஸ் எல்லாம் 0. இந்த n naught விட கம்மியான வேல்யூஸ் எல்லாம் 0 ஆயிடும். n naught ல இருந்து we have some values. n equal to 2, n equal to 3, n equal to 4, n equal to 5 இதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? They will be having some values. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸுக்கு ஆர்ஓசி என்னவா இருக்கும் அப்படின்னா என்டையர் இசட் பிளேன் எக்ஸப்ட் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இசட் ஈக்குவல் டு 0 தவிர்த்து மீதி எல்லாமே என்னது ஆர்ஓசி தான். சரியா? ஸோ அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸில் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 0, 1, 2, 3, -1, -2, -3. ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ் இஸ் 1 ஃபார் விச் எக்ஸ் ஆஃப் n equal to 0 ஃபார் ஆல் n greater than n naught. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா n naught equal to 1ன்னு எடுத்துப்போம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ திஸ் இஸ் n naught. ஸோ திஸ் இஸ் n naught. அப்போ இந்த n naught விட அதிகமாக இருக்கிற வேல்யூ எது? அதிகமாக இருக்க வேல்யூ வந்து 2, 3, 4, 5, 6 இது எல்லாத்தோட வேல்யூ என்னன்னா 0. ஸோ அப்போ 0க்கு ஐ வில் பி ஹேவிங் சம் வேல்யூ, சாரி n naughக்குமே ஐ வில் பி ஹேவிங் சம் வேல்யூ, -1க்கு சம் வேல்யூ, -2க்கு சம் வேல்யூ, -3க்குலாம் ஐ ஹாவ் சம் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் ஐ ஹாவ் சீக்வன்ஸ். இந்த சைடு எனக்கு சீக்வன்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் left hand sequence. ஓகேவா? ஸோ ஆர்ஓசி இஸ் என்டையர் இசட் பிளேன் எக்ஸப்ட் அட் z equal to infinity. z equal to infinity தவிர வேற எந்த z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஐ வில் பி ஹேவிங் தி ஃபைனைட் வேல்யூ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ். அடுத்து டூ சைடட் சீக்வன்ஸ். ஸோ டூ சைடட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா n equal to 0, n equal to 1, n equal to 2, so -1, -2, -3. So right hand side I will be having values, left hand side I will be having values. So both sides, right hand side எனக்கு values இருக்கும், left hand side I have values. So ரெண்டு சைடுமே values இருக்கிறதுனால this is two sided sequence. So இதுக்கு ROC என்ன அப்படின்னா except z equal to 0 and z equal to infinity. z equal to 0, z equal to infinity தவிர மிச்ச எல்லா z valuesக்கும் I have finite value. ஓகேவா? So this is two sided sequence. சரி சார். So இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். So find the z transform and ROC of the causal sequence. ஸோ ஒரு z transform கொடுத்துருக்காங்க, அதை ROC கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா 1, 0, 3, -1, 2 கொடுத்துருக்காங்க. பாருங்க இதில் பாருங்க 1 வந்து ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களா 1 கீழே. ஸோ திஸ் இஸ் n equal to 0. அப்போ n equal to 1, இது n equal to 2, இது n equal to 3, இது n equal to 4. சரியா? ஸோ பார்ப்போம். x of n equal to 1, 0, 3, -1, 2.
ஸோ இதான் கொடுத்துருக்க சீக்வன்ஸ். ஸோ திஸ் இஸ் n equal to 0, இது n equal to 1, இது n equal to 2, ஸோ n equal to 3, n equal to 4. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் ஸோ n equal to 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே எனக்கு என்ன இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ், காசல் சீக்வன்ஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் என்னுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் n equal to எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n equal to 0 to infinity எக்ஸ் ஆஃப் n இசட் பவர் மைனஸ் n. சரியா? ஸோ இப்போ சம்மேஷன் n equal to 0 to infinity எக்ஸ் ஆஃப் n into இசட் பவர் மைனஸ் n. ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். நமக்கு என்ன இருக்குன்னா அப் டு n equal to 4 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ n equal to 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் 0 into இசட் பவர் மைனஸ் 0 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1 into இசட் பவர் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2 into இசட் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 3 into இசட் பவர் மைனஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 4 into இசட் பவர் minus 4. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வேல்யூஸ் இல்லை, அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். எக்ஸ் ஆஃப் 4 into இசட் பவர் மைனஸ் 4. இப்போ எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன, 1. இசட் பவர் 0 இஸ் 1. ஓகே, ஸோ 1 into 1 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ 0. 0 into இசட் பவர் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ இஸ் 3. ஸோ 3 into இசட் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் அடுத்து எக்ஸ் ஆஃப் 3ஓட வேல்யூ. ஸோ எக்ஸ் ஆஃப் 3ஓட வேல்யூ வந்து மைனஸ் 1 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 4ஓட வேல்யூ 2 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 3 இசட் பவர் மைனஸ் 2 மைனஸ் இசட் பவர் மைனஸ் 3 ப்ளஸ் 2 இசட் பவர் மைனஸ் 4. ஓகே சார். ஸோ இதை நம்ம இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 3 பை இசட் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 1 டிவைடட் பை இசட் கியூப் ப்ளஸ் 2 டிவைடட் பை இசட் பவர் 4 எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி சார், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் தி கிவன் சிக்னல். ஓகே சார். ஸோ அடுத்து வி நீட் டு ஃபைண்ட் ஆர்ஓசி. ஓகே சார், ஆர்ஓசி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவ் டு ஃபைண்ட் ஆர்ஓசி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இசட்டுக்கு பதில் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், 1 ப்ளஸ் 3 divided by 0 minus 1 divided by 0 plus 2 divided by 0. So அப்படி பார்க்கும்போது I will get the summation as infinity. ஓகேவா? சரி சார், இதை இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 2 3 4 இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் ஐ வில் பி கெட்டிங் சம் வேல்யூஸ். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ அடுத்து இசட்டுக்கு பதில் ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணால் 1 ப்ளஸ் 3 divided by infinity minus 1 divided by infinity plus 2 divided by infinity. சரி சார், 1 divided by infinity என்ன சார், 1 divided by infinity equal to 1 divided by infinity என்ன, 1 by 0. ஸோ என்ன வரும், 0 by 1. ஸோ 0 by 1 is 0. ஸோ I can take this as 1 plus 0 minus 0 plus 0. ஸோ 1. Okay, so z equal to infinity போட்டா I am getting the answer as 1. So this is finite. அதே மாதிரி -1 -2 எது போட்டாலும் I will get some finite value. ஆனால் 0 போட்டா மட்டும் I will be getting infinite value. Therefore my ROC is region of convergence is set of all values of z except z equal to 0. So z equal to 0 தவிர்த்து மீதி எல்லா வேல்யூஸுக்கும் I have finite value. Okay? So set of ROC is set of all values of z except
z equal to 0. சரியா? So this is ROC. Okay sir. So இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ். சரி சார். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ் ஒன்று பார்ப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x of n is equal to -3, -2, -1, 0, 1. ஸோ இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் n equal to 0. அப்போ இது என்னன்னா n equal to -1. ஸோ திஸ் இஸ் n equal to -2, n equal to -3, n equal to -4. சரியா? ஓகே சார். ஸோ இப்போ z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ x of z is equal to summation n equal to -infinity to +infinity x of n z power -n. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு சம்மேஷன் n equal to நமக்கு எங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா -4லேருந்து 0 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ x of n z power -n. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபார்முலா இஸ் x of nக்கு பதில் -4 z பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். சரியா? ஸோ அடுத்து +3 சப்ஸ்டிட் பண்ணால் x of -3 z பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் +3ன்னு வந்துடும். ப்ளஸ் x of -2 z பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஸோ z பவர் 2 ப்ளஸ் x of -1 z பவர் +1 ப்ளஸ் x of 0 z பவர் -0. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ x of -4 is -3 z பவர் 4. அடுத்து plus x of -3 is -2 z cube plus x of -2 is -1 z square 0 plus x of 0 is 1 z power 0 is 1. Okay sir. So இதை நம்ம rearrange பண்ணி எழுதிக்கலாம். So 1 minus z square minus 2z cube minus 3z power 4. ஓகேங்களா? So this is z transform. சரி சார். ROC எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சரியா? ஸோ ROC கண்டுபிடிப்போம். ஸோ ROC கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இசட்டுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x of z becomes 1 வந்துடும். ஸோ இசட்டுக்கு பதில் 0 போட்டோம்னா -0 -0 -0. ஸோ 1. ஸோ திஸ் இஸ் ஃபைனைட். அடுத்து 1 2 3 4 எது போட்டாலும் we will be getting some values, some finite values நம்ம கிடைக்கும். அதே மாதிரி -1 -2 -3 -4 எது போட்டாலும் we will be getting some finite values. ஸோ இசட்டுக்கு இன்ஃபினிட்டி போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ x of z ROC என்ன ஆகும்னா 1 வரும். இசட்டுக்கு பதில் இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி ஸ்கொயர் -2 இன்ஃபினிட்டி கியூப் -3 இன்ஃபினிட்டி பவர் 4. ஸோ ஐ வில் கெட் இன்ஃபினைட். சரியா? ஸோ மை ROC இஸ் set of all values of z except z equal to infinity. So z equal to infinity தவிர வேற எல்லா வேல்யூஸுக்கும் I will get finite value. சரியா? So this is left hand side sequence. சரியா? So அடுத்து anti-causal sequence. So this is two-sided sequence. ரைட்டா? சரி சார். இதுக்கு என்ன சார் வரும் z transform? ஸோ இதுக்கு ROC என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ x of n is equal to 2 -1 3 2 1 0 2 3 -1. சரியா? ஸோ ஃபார்முலா. ஸோ இது வந்து திரும்ப எழுதிக்கலாம். ஸோ x of n equal to 2, -1, -3, 2, 1, 0, 2, 3, -1. ஸோ ஏரோ மார்க் 1 போட்டிருக்காங்க. ஸோ திஸ் வேல்யூ இஸ்
n equal to 0. So this is n equal to 1, n equal to 2, n equal to 3, n equal to 4. Sorry. So this is n equal to 1, n equal to 2, n equal to 3, n equal to 4. So this is minus 1, this is n equal to minus 2, this is n equal to minus 3, this is n equal to minus 4. ஓகேவா? சரி சார். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு எங்கே வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா n equal to minus 4லேருந்து plus 4 வரைக்கும் தான் எனக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆஃப் n z பவர் மைனஸ் n ஸோ ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் 4 z பவர் மைனஸ் ஆஃப் என்னோட வேல்யூ இங்கே மைனஸ் 4. ஓகேவா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும் நமக்கு. ஓகேவா? ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் 3 z மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் 2 z ஸ்கொயர் plus x of minus 1 z power 1 plus x of 0 z power 0 plus x of 1 z power 1 plus x of 2 z square plus x of 3 z cube plus x of 4 z power 4. சரியா? ஸோ நமக்கு வேல்யூஸ் வந்திருக்கு. இப்போ we need to substitute the values. So x of minus 4. So x of minus 4 is 2. So 2 z power 4 plus x of minus 3. X of minus 3 is minus 1 z cube plus x of minus 2 is 3 z square plus x of minus 1 is 2. So 2 z power 2z plus x of 0 is 1. Z power 0 is 1. So 1 plus x of 1 is 0. X of 2 is 2 z square. X of 3 is 3 z cube plus x of 4 is minus 1 z power 4. சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 z power 4 minus z cube plus 3 z square plus 2z plus 1 plus வருங்க தவ பண்ணிட்டோம். இதெல்லாம் minus 2 minus 3 minus 4. So minus 2 minus 3 இங்கேயும் minus 4. So 2z power minus 2 plus 3z power minus 3 minus z power minus 4. ஓகேவா? ஸோ இதை என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் z power minus 4 plus 3 z power minus 3 plus 2 z power minus 2 plus 1 plus 2z plus 3 z square minus z cube plus 2 z power 4. So this is my z transform x of z. Okay sir. So what is the ROC? ROCக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இசட்டுக்கு வேரியஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இசட்டுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ஆஃப் இசட் என்ன ஆகும்? 0 0 0 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே 0 வராது. இது வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இது எப்படி எழுதலான்னா 1 டிவைடட் பை z பவர் 4 மைனஸ் 3 டிவைடட் பை z கியூப்
plus 2 divided by z square plus 1 plus 2z plus 3z square minus z cube plus 2z power 4. ரைட், இது ஓகே. ஸோ இப்போ ஆர்ஓசி கண்டுபிடிப்போம். ஸோ ஆர்ஓசி கண்டுபிடிக்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இசட்டுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் மை இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பிகம்ஸ் 1/0. இந்த டேர்ம் எல்லாமே 1/0ன்னு வந்துடும். ஸோ 1/0 இஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே போட்டோம்னா 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ 1 + 0 1, இது வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் 0 + 0 + 1 ப்ளஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி. அடுத்து இசட்டுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி என்ன ஆகும் அப்படின்னா 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துடும். இந்த சைடில் 1 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். இங்கே ஒரு 1 வரும், இங்கே வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். ஸோ இன்ஃபினிட்டி 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 ப்ளஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் பண்ணும்போது திரும்ப ஐ வில் கெட் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ 0க்கும் எனக்கு இன்ஃபினிட்டி வருது, இன்ஃபினிட்டிக்கும் இன்ஃபினிட்டி வருது. ஸோ இதை ரெண்டை தவிர்த்து வேறு எந்த வேல்யூ போட்டாலும் ஐ வில் கெட் தி ஃபைனைட் வேல்யூஸ். ஸோ ஆர்ஓசி இஸ் set of all values of z except z equal to 0 and z equal to infinity. z equal to 0 and z equal to infinity தவிர்த்து மீதி எல்லாமே my ROC. ஓகேவா? ஸோ டூ சைடட் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா z equal to 0 z equal to infinity தவிர்த்து எக்ஸப்ட் ஆல் ஆர் ஆர்ஓசி. இதே லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸப்ட் z equal to infinity. If we have right hand side sequence, then my ROC is except z equal to 0. ஸோ இதுதான் சார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்சஸ்க்கு எப்படி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்சஸ்க்கு எப்படி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்ஓசி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்சஸ்க்கு எப்படி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஆர்ஓசி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.